சண்டே மதியம் 2 மணி ஆயிடுச்சு, இன்னும் அவங்களுக்கு காணுமென்னு தேடிக்கிட்டு இருந்தீங்களா? இந்தா வந்துட்டோம். கிறிஸ்து இயேசுவில் எங்களுக்கு மிகவும் பிரியமான மனமகிழ்ச்சி நேரம் நிகழ்ச்சியின் நேயர்களே, மறுபடியுமாக இந்த வாரத்திலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். நேற்று நைட்டு ஒரு 2 மணி இருக்கும், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணான். என்னடா தூங்கலையான்னு கேட்டேன். இல்லை தூங்கலை, ஒரே டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா. டிப்ரெஷன், மனச்சோர்வு. இப்போது நிறைய பேர்கிட்ட பேசி பாருங்கள், அவங்க சொல்கிற வார்த்தை நான் டிப்ரெஷனில் இருக்கேன். இந்த டிப்ரெஷன் ஏன் வருது? நம்ம ரொம்ப ஆசையாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காம போகும்போதும், நம்ம விரும்பி வச்சிருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம இழக்கும் போதும் நமக்குள்ளே ஒரு வெறுமை உண்டாகுது. அப்போ தான் நமக்கு டிப்ரெஷன் வருது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை நிறைவாய் மாற்றுவதற்கு, உங்கள் டிப்ரெஷனை நீக்குவதற்கு ஒருவரால் மாத்திரமே முடியும். அவர்தான் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பூமியை 6 நாளைக்குள்ளே நிறைவாய் மாற்றி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இந்த 7ஆம் நாள் உங்களுடைய நாள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காமா ஊழியம் சார்பாக நடத்தும் மனமகிழ்ச்சியின் நேரத்திற்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லுவோம். இந்த நாளுக்குள்ள வார்த்தை 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். சீரியாவின் ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அந்த சீரியா படைத்தலைவனாகிய நாகமான் படை சென்றிருக்கும் பொழுது, தண்டுகள் இஸ்ரவேலுக்கு சென்றிருக்கும் பொழுது, அங்கு ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். சிறைபிடித்து வந்த பெண் இஸ்ரவேல் தேசத்து பெண்ணாயிருந்தாள். அந்த பெண்ணின் மேல் இருந்த கர்த்தருடைய கிருபையானது அந்த இடத்திலே வேலை செய்ய ஆரம்பித்தது. அந்த பெண் நாகமான் குஷ்டரோகியாய் இருந்தபடியினால் அவருடைய நாச்சியாரை பார்த்து படைத்தலைவனாகிய நாகமான் அவர்கள் இஸ்ரவேலிலே போய் தீர்க்கதரிசிகளை பார்க்கும் பொழுது இந்த குஷ்டரோகம் நீங்கிவிடும் என்று அந்த குழந்தை சிறு பெண் சிறைபிடித்து வந்த பெண்ணினால் சொல்லப்பட்டது. அதை கேட்ட அந்த நாகமான் அந்த ராஜா சீரியா ராஜாவிடத்தில் சென்று, நான் இஸ்ரவேலில் ராஜாவாகிய இஸ்ரவேலுக்கு சென்று அங்கு என்னுடைய குஷ்டரோகத்தை சுஸ்தப்படுத்தி வரும்படி எனக்கு நிருபம் கொடுங்கள் என்று ராஜாவிடத்தில் கேட்ட பொழுது ராஜா நிருபத்தை கொடுத்தார். அதை போல் அவன் என்று அந்த ராஜாவை, இஸ்ரவேலின் ராஜாவை பார்க்கும் பொழுது அந்த ராஜா வஸ்திரத்தை கிழித்து கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த காரியம் அங்கு நடக்கக்கூடியது சாத்தியமா என்று நினைத்து கொண்டிருந்த அந்த ராஜா, அங்கே எலிசா தீர்க்கதரிசி இந்த காரியத்தை கேட்ட உடனே அங்கு சென்று அந்த நாகமானை என்னிடத்தில் அனுப்புங்கள் என்று சொல்லி சென்றான். அங்கே நாகமான் சென்ற பொழுது அந்த எலிசா தீர்க்கதரிசியானவன் வெளியிலே நின்று, நீ போய் யோர்தானிலே 7 முறை முழுகி எழும்பும் பொழுது நீ சுஸ்தமாவாய் என்று நாகமானுக்கு சொல்லப்பட்டது. அந்த நாகமான் என்னை தடவி எண்ணெயிட்டு சுஸ்தப்படுத்துவார் என்று நான் நினைத்தேன். ஆனால் யோர்தானுக்கு செல்ல சொல்லுகிறார், அது 7 முறை ஸ்நானம் பண்ண சொல்லுகிறார் என்று மனவேதனையோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய வேலைக்காரன், நீர் இந்த காரியத்தை செய்யும், அப்பொழுது அது விடுதலை அடையும், உம்முடைய குஷ்டரோகம் சுஸ்தமாகும் என்று அங்கே சொல்லப்பட்டது. உடனே அந்த நாகமான் யோர்தானுக்கு சென்றான். யோர்தான் எப்படிப்பட்டது? யோர்தான் கரை புரண்டு ஓடக்கூடியது. யோர்தானிலே அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே, யோர்தானுக்குள்ளே போக வேண்டும் என்றால் ஒரு ஆசாரியனும் உடன்படிக்கை பெட்டியும் இருந்தாதான் நம்ம யோர்தான்ல இறங்க முடியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் முன் செல்லும் பொழுதுதான் நாம் பின் செல்ல முடியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த நாகமான் யோர்தானுக்கு போகும் பொழுது அங்கே யோர்தானிலே எல்லா காரியங்களும் அங்கே இருக்கிற தீர்க்கதரிசிகள் செய்து முடிக்க வழக்கமாய் இருந்தது. ஒருவேளை அங்கு வருகிறவர்களை பரிசுத்தப்படுத்துவது அந்த யோர்தான் நதி. அதனாலதான் யோவான் ஸ்நானகன் அந்த யோர்தான் நதியில் நின்று பாவங்களை மன்னிப்பு கேட்டு ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்தான். ஆனால் இங்கு அங்கே என்ன சொல்லப்படுகிறது பார்க்கும் பொழுது 7 முறை ஸ்நானம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. அங்கே சொல்லப்பட்ட 7 முறை அப்படி என்பது 7 விதமான ஸ்தானத்தை குறிப்பிடுகிறது. 7 விதமான ஸ்தானம் நம்முடைய வாழ்க்கையிலே பண்ணும் பொழுது
நம்மளிலே காணப்படுகிற எல்லா வியாதிகளும் சுஸ்தமாகும், எல்லாம் மாறும், ரட்சிப்பு கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 7 ஸ்தானம் என்பதை இந்த நாளில் நாங்க பார்க்க போகிறோம். அந்த 7 ஸ்தானங்கள்ல முதல் ஸ்தானம் மத்தேயு 3:11 கொடுக்கப்படுகிறது. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். அதே மத்தேயு 3:6 கொடுக்கப்பட்டிருக்கு, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோவான் ஸ்நானகன் யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நம்முடைய மனம் திரும்புதல் முதல் ஞானஸ்தானம். அந்த முதல் ஞானஸ்தானம் ஒருவேளை இந்த எல்லையில் இருக்கிற சோதோம் குமாராவுடைய பாவம், முதல் ஸ்நானம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் கொடுப்பது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 7 ஸ்தானங்களை சொல்லின. ஃபர்ஸ்ட் ஸ்தானம் மனம் திரும்புதல். 2வது ஸ்தானம் சொல்லப்படுகிறது மறு ஜென்ம முழுக்கு. மறு ஜென்ம முழுக்கு என்று சொல்லும் பொழுது ஜென்ம சுவாபம். நம்மளிலே தாய் தகப்பனுடைய காரியங்கள், எங்கள் தகப்பன் அப்படிப்பட்டவர், எங்கள் குடும்பம் அப்படிப்பட்டது, எங்களுடைய ஜென்மம் அப்படிப்பட்ட ஜென்மம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமானால் அந்த ஜென்ம சுவாபங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 44வது வசனத்திலே ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜென்ம சரீரம் இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அந்த ஜென்ம சரீரத்தை விதைக்கும் பொழுதுதான் உன்னிலே காணப்படுகிற, உன் பரம்பரையிலே காணப்படுகிற உன்னுடைய முன்னோர்கள் செய்த அந்த ஆராதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி நீ ஜென்ம சரீரத்தை களைந்து போட்டு நீ தேவனுடைய ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உனக்கு 2வது ஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. அது மறு ஜென்ம முழுக்கு. இப்பொழுது அடுத்தபடியாக கர்த்தர் எசேக்கியேல் 16வது அதிகாரம் 9வது வசனத்திலே இரத்தமர ஸ்தானம், நான் உன்னை ஜலத்தினால் முழுகாட்டி உன்னை இரத்தமர ஸ்தானம் பண்ணுவித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3வது ஒரு ஸ்தானம் இரத்தமர ஸ்நானம் பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் நினைக்கிறோம் இரத்தப்பலியான காரியங்கள் என்னிடத்திலே காணப்படுகிறதா என்று பார்க்கும் பொழுது, ஒருவேளை இந்த காரியத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த 3வது ஸ்தானத்தில் ஒரு கருக்கொலைப்பு, அது மட்டுமல்ல எசேக்கியேல் 3வது அதிகாரம் 18வது வசனத்தில் கொடுக்கப்படுகிறது, சாகவே சாகவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கனத்தின் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமல் நீ எச்சரியாமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தினால் சாவான், அவன் இரத்தப்பழியோ உன் கையில் கேட்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உனக்கு தெரிந்தவர்கள் யாராவது பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் நீ அதை சொல்லாமல் போனால் அது உனக்கு, அதனால் அவனுக்கு மரணம் ஏற்படும் பொழுது அதில் உனக்கு இரத்தப்பழி உன்னை தேடி வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தப்பழி அந்த ஸ்தானத்திலே 3வது முறை அவன் முழுகும் பொழுது, ஒவ்வொரு தரை முழுகும் பொழுதும் ஒவ்வொரு வித காரியங்களை அவன் என்னது யோர்தானிலே கரைத்து கொண்டு எழுந்து நின்றான். 4வது அடுத்தபடியாக ஒரு ஸ்தானம் சொல்லப்படுகிறது. இப்பொழுது சொல்லப்படுவது 4வது ஸ்தானம். சங்கீதம் 107:27 வெறித்தவன போல அலைந்து தடுமாறுகிறார்கள், அவர்களுடைய ஞானமெல்லாம் மூழ்கி போகிறது. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உன்னுடைய ஞானம் பெரிதல்ல. ஒருவேளை இந்த நாள்ல நீ இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, நான் என்னுடைய ஞானத்தினால் நான் நாளை வரை உயிர் வாழ முடியுமா, இல்ல
இந்த இடத்துல இருந்து ஒருவேளை திருநெல்வேலி வர போய் திரும்பி வர முடியுமா என்னுடைய ஞானத்தினால? முடியாது. என் தேவனுடைய அனுக்கிரகம் இல்லை என்றால் நீ அந்த இடத்திற்கு போய் வர முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன்னுடைய ஞானம் பெரிதல்ல, தேவனுடைய ஞானம் வரும் பொழுது உன்னுடைய ஞானம் மூழ்கி போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது 4வது ஸ்தானம். ஒவ்வொரு தடவையும் யோர்தான்ல அவன் முங்கி எழும்பும் பொழுது ஒவ்வொரு காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்து வெளியேறி கொண்டு இருந்தது. இப்பொழுது அடுத்தபடியாக 5வது ஒரு ஸ்தானத்தை நாம் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் எல்லாருக்கும் பிரயோஜனமாக, நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சை வார்களை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினால் உள்ளே ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் பார்க்க போகிற 5வது ஸ்தானம் என்று பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம். இந்த நாளில் உள்ளே காணப்படுகிற அசுத்த கிரியைகள் எல்லாம் போய் பரிசுத்த ஆவியானவர் உன்னிலே வரும் பொழுது, இதே 5வது முறை முழுகும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன்னிலே வாசம் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இனி நாம் பார்க்க போகிறது 6வது ஸ்தானம். இது என்னன்னு பார்க்கும் பொழுது அதே லூக்கா 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் எல்லாருக்கும் பிரயோஜனமாக, நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சை வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அக்கினி ஞானஸ்தானம் என்ன? இந்த அக்கினி ஞானஸ்தானம் நம்முடைய பழைய காரியங்கள், விக்கிரகத்தினுடைய அந்த அக்கினிகள், பல தெய்வங்களுடைய அக்கினி எல்லாம் மூழ்கப்பட்டு நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி நம்மேல் அந்த 6வது ஸ்தானத்திலே நமக்கு போடப்படுகிறது. அந்த பரிசுத்த ஆவியின் அக்கினி அங்கே இறங்கும் பொழுது நாம் அக்கினியாய் நாம் என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையிலே பயன்படுத்த முடியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அக்கினி ஸ்தானத்தை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை மாறும். அதாவது அடுத்தபடியாக ஒரு ஸ்தானத்தை பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது 7வது ஸ்தானம். அது என்ன ஸ்தானம் பார்க்கும் பொழுது லூக்கா 12வது அதிகாரம் 50வது வசனம், ஆகிலும் நீ முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, அது முடியும் அளவு எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன ஸ்தானம்? நீ முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது 51வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைத்தீர்களோ, சமாதானத்தை அல்ல பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த பிரிவினை என்ன? ஒருவேளை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், கர்த்தர் நம்மளிட பார்க்கிற காரியம் என்ன பார்க்கும் பொழுது பிசாசுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை. அது மட்டுமல்ல, 12வது அதிகாரம் லூக்கா 12:53 கொடுக்கப்பட்டிருக்கிறது. தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது என்ன பிரிவினை என்று பார்க்கும் பொழுது அந்த ஆவி, பரிசுத்த ஆவிக்கும்
அங்கே இருக்கிற பிள்ளைகளுடைய ஆவிக்கும் போராட்டம் உண்டு கொண்டே இருந்திருக்கும். அந்த பிரிவினை நாம் உலக பிரகாரமாய் பேசுகிற வார்த்தையில் அல்ல, இவர்கள் மேல் இருக்கிற ஆவி, அவர்கள் மேல் இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் எதிர்த்து நிற்கின்றன என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் மாம்சீக கிரியைகள் எதிர்த்து நிற்கும் பொழுது நீ அந்த தகப்பனோ அந்த மகனா இருந்தாலும் சரி, உன்னுடைய ஊழிய வாழ்க்கையில இல்ல உன்னுடைய தனிப்பட்ட உள்ள வாழ்க்கையில உனக்கு அது பின்மாற்றத்தை கொண்டு வருமானால் அந்த பிரிவினையை இயேசு அந்த பிரிவினையை உண்டாக்க வந்தேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஆதலால் இதோ சகோதரனே, நீ இந்த நாள்ல அந்த ஸ்தானம் ஒருவேளை அது மனசுக்கு உகந்ததா இருக்காமல் போனாலும் நீ அந்த ஸ்தானத்தை பெற்றே ஆக வேண்டும். உன்னிலே நெருங்கினவர்கள் செய்கின்ற பாவத்துக்கு நீ உடந்தையா இருக்க முடியாது, அவர்களோடு நீ நட்பு வைத்திருக்க முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது 7 விதமான ஸ்தானங்களை அவன் என்ன செய்யறான், அந்த நாகமான் என்ன செய்கிறான், யோர்தானிலே ஒவ்வொரு முறை முழுகும் பொழுதும், முதல் தடவை முழுகும் பொழுது மனம் திரும்புதலுக்கென்ற ஒரு ஞானஸ்தானம், 2வது மறுஜென்ம முழுக்கு, 3வது இரத்த முறை ஞானஸ்தானம், 4வது அவனுடைய சொந்த ஞானம் முழுகி போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 5 பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம், 6 அக்கினியில் ஞானஸ்தானம் என்று குறிப்பிடப்படுகிறது. அடுத்தபடியே 7 நீ முழுக வேண்டிய காரியம், ஒருவேளை உன்னுடைய சொந்த காரணம் இருந்தாலும் சரி, உன் மகனா இருந்தாலும் சரி, ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில தடையா இருக்கும் பொழுது அந்த மகனை நீ என்ன செய்ய வேண்டும், முழுக வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இப்பேற்பட்ட ஸ்தானத்தை அந்த நாளிலே அந்த நாகமான் 7 முறை 7 தடவை 7 முழுகும் பொழுது அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளையை போல் மாறினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிறு பிள்ளைகளை போல் நீ மாறாவிட்டால் பரலோகத்தில் உனக்கு இடமில்லை என்று எழுதப்பட்டிருக்கிற வேத வசனத்தின்படி நீ உன்னுடைய மாம்சம் சிறு பிள்ளை மாம்சம் போல மாற வேண்டும். இந்த நாகமானுடைய மாம்சம் அந்த நாளிலே அதே போல் மாறினது. அங்கே அவனுக்கு சுத்தமானான், சொஸ்தமும் ஆனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில 7 விதமான ஸ்தானத்தை நீ பண்ணும் பொழுது உன்னுடைய உடல் சுத்தம், உன்னுடைய வியாதியிலிருந்து சுத்தத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அதில் குறிப்பிடப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் உன்னுடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையை போல் மாறும், பரலோகத்திற்கு தகுதி உள்ள மாம்சமாய் மாறும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே நாகமான் திரும்பி வருகிறான், சுகத்தோடு திரும்பி வருகிறான். ஆனா அங்க அந்த நாகமான் ஒரு காரியத்தை கேட்கிறான். ராஜா விட்டதில் வந்து என்னிடத்துக்கு 2 பொதி மண் கொடுங்கள், 2 பொதி மண் கொடுங்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது, ஆழ்ந்து தியானிக்கும் பொழுது, ஆதியாகமம் 49வது அதிகாரம் 14வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இந்த எசக்கார் என்ற அந்த கூட்டம் பொதியின் மத்தியிலே படுத்திருக்கிற கூட்டம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எசக்கார் கூட்டத்தை அவன் என்ன செய்றான், அவனுடைய சீரியா நாட்டிற்கு கூட்டு செல்கிறான். அங்கு சீரியாவிலே கொண்டு போய் அந்த எசக்கார் கூட்டங்கள் என்ன செய்கிறது, அங்கே ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கு திரும்பி வந்து நிற்கும் பொழுது அந்த நாகமான் ஒரு காரியத்தை பேசுகிறான். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 15வது வசனத்தில், இதோ இஸ்ரவேலின் தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்று இந்த 7 ஸ்தானங்களை பெற்ற பொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டது. உண்மை என்ன என்று தெரிந்து கொண்டான். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் 7 விதமான ஸ்தானங்களை பெற்றுக்கொள்ள ஒரு நாள், இந்த நாள் அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல்
அந்த ஆசீர்வாதம் இப்பொழுதே இறங்குவதா. இயேசுவின் நாமத்தினால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இதை பெற்றுக் கொள்ளும்படியாக இப்பொழுதே ஹல்லேலூயா கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மீடியாவில் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல இந்த தேவனுடைய அபிஷேகம் இது மேல இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகத்தை இப்பொழுதே இறக்குவீராக.